உங்களை ஆட்டி படைக்கிறது அந்த சக்தி தான். அந்த சக்தி தான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மாயாவா இருக்க விடாம தொல்லை பண்ணிட்டு இருக்கு. எனக்கு வெறி ஏறினது கூட அந்த அம்மன் சக்தி தான் காரணம். இப்போ அது எந்த உருவத்துல இருக்கு? மனுஷ உருவத்திலயா இல்ல வேற ஏதாவது உருவத்துல வந்திருக்கா? அது என்ன உருவத்துல இருந்தாலும் உடனே அதை அங்க இருந்து அப்புறப்படுத்துங்க. நீ சொல்ற மாதிரி அதை உடனே அப்புறப்படுத்த முடியாது. ஏன் ஏன் அப்புறப்படுத்த முடியாது? அந்த கனகதுர்க்கையே உங்க வீட்டுக்கே வந்துட்டா. இன்னும் 4 நாளைக்கு இந்த கனகதுர்கா அம்மா உங்க வீட்டுல தான் இருக்க போறா. அம்மனை வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைங்க. சரிங்க, கொண்டு போங்க போங்க. என்னது? கோயில இருந்த அம்மன் சில வீட்டுக்கு வந்திருக்கா. மஞ்சள், குங்குமம், ஊதுவத்தி, சாம்பிராணின்னு சாமி குங்குந்த எந்த வஸ்துவமோ உங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னல. பூஜை அறையில இருக்கிற சாமி படத்துக்கெல்லாம் மந்திர துணி போட்டு மூடுங்கன்னு உத்தரவு போட்டிருந்தேன். இப்ப என்னடானா கோயில்ல இருந்த அம்மனையே நடு வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த சிலைய உடனே வெளியில அனுப்புங்க. அது அங்க இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. எனக்கு வெறி வந்தா நான் என்னவாயிடுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியுமா? அம்மன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ மாயாவா இருக்க முடியாது. மோகினியா மாறிடுவ. அது தெரிஞ்சும் சிலையை அப்புறப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். அங்க வரும்போது அம்மன் சிலை வீட்டுல இருக்க கூடாது, புரியுதா? அம்மா அம்மா மாயா, ஏங்க இப்ப என்னங்க பண்றது? வேற வழி இல்ல. மாயா வரத்துக்குள்ள ஏதாவது பண்ணி அம்மன் சிலையை இங்கிருந்து திரும்ப கோயிலுக்கு எடுத்துட்டு போக சொல்லணும். வீட்டுக்கு மாயா வரலன்னா வீணாவை காப்பாற்ற முடியாம போயிடும். ஐயோ மாமா, துப்பாக்கி வாங்கினதெல்லாம் அது ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்புக்காக தான். ஆனா நான் இன்னும் மாயாவை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். மாயாவால மட்டும்தான் என் சாவை தடுக்க முடியும். ஏதாவது பண்ணி அந்த சாமி சிலைய இங்க இருந்து எடுக்க பாருங்க மாமா. படையில சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? 4 நாளைக்கும் நல்ல விருந்து தான் போ. என்ன சொன்ன? சாமிக்கு படைக்கிறத சாமியா சாப்பிட போகுது. நான் தானே சாப்பிடுவேன். அத சொன்ன. இந்த தடவை சாமி படையல் உனக்கு இல்ல. அமைதியா இரு. சாமி இப்பதானே வந்துச்சு. அதுக்குள்ள என்ன பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து கௌரி, நான் சொல்றேன். கௌரி அம்மனுக்கு விரதம் இருந்து தூரி ஆட்டம் ஆடுறதா வேண்டி இருக்கால. இன்னைக்கு ராத்திரி தான் கோவில் மரத்துல தூரி ஆட போறா. விரதமும் இன்னையோட முடியுது. அதுக்காக தான் படையல் வச்சு பூஜை பண்றோம். அது மட்டும் இல்ல பெரியயா, நம்ம வீட்ல இருக்க போற இந்த 4 நாளும் கோவில்ல நடக்கிற மாதிரியே அம்மனுக்கு 6 கால பூஜை பண்ணணும். அதையும் நான் தான் பண்ண போறேன். அப்படி பண்ணலன்னா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம ஊருக்கே நல்லதில்ல. நாம அம்மனை திருப்பி அனுப்ப பிளான் பண்றோம்.
ஆனா இவ என்னடான்னா 6 கால பூஜை 5 கால பூஜைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாயா வேற திரும்ப வந்துகிட்டு இருக்கா. அவ வரத்துக்குள்ள இந்த சிலையை எப்படியாவது கோயிலுக்கு திருப்பி அனுப்பணும். மாயா வரும்போது சாமி சிலை இங்கேயே இருந்தா அதை பார்த்துட்டு கோவத்துல அவ திரும்பி போயிடுவா. அப்படி போயிட்டானா ஏன் நிலைமை என்ன ஆகும்? தாயே, நான் தான் துர்கான்னு நிரூபிக்க எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு. கவலைப்படாத துர்கா, சீக்கிரமே ஆத்தா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவா. சொல்லுமாயா. நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். அம்மனை திருப்பி அனுப்பிட்டீங்களா? அம்மனோட சப்பரம் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கு. மண்டகப்படின்னு சொல்லி சிலை இன்னும் 4 நாளைக்கு வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. எப்படியாவது அம்மனை திருப்பி அனுப்ப நான் ஏற்பாடு பண்றேன். சரி, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள மொத்தமும் வெளியே போய் ஆகணும். அது வரைக்கும் நான் இங்க இருக்கிறது நல்லதில்ல. வேற ஒரு இடத்துல வெயிட் பண்றேன். எல்லாம் முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணுங்க. சரி மாயா. ஐயா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா ஐயா. இருக்கு கௌரி. ஆமா ஐயா, சின்னையா, ஊருக்காரங்க வந்துட்டாங்க. வாங்கண்ணே. ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. எல்லாரும் வந்திருக்கீங்க. என்ன பெரிய ஐயாவை பார்க்கணுமா? இல்லைங்க ஐயா, அம்மன் சிலைய திரும்பவும் கோவிலுக்கு எடுத்துட்டு போக தான் வந்திருக்கிறோம். அம்மன் சிலை இன்னைக்கு தானே வீட்டுக்கே வந்திருக்கு. அதோட 4 நாளைக்கு அப்புறமா தான் எடுத்துட்டு போவேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள திரும்ப எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்க. அம்மா, இது ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவுமா? இந்த விஷயம் பெரியப்பாவுக்கு தெரியுமா? ஐயா, இந்த ஊர்ல ஜமீன் ஐயாவுக்கு தெரியாம எந்த விஷயம் ஐயா நடந்திருக்கு? எப்பா, போய் சாமியை தூக்கிட்டு வாங்கப்பா. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க ஐயா. சாமியை உடனே தூக்கிட்டு போறது எங்க வீட்டுக்கும் நல்லதில்ல, நம்ம ஊருக்கும் நல்லதில்ல. துர்கா, பெரியப்பா, துர்கா, பெரியவங்க
பெரியவங்க சொல்றாங்கல்ல, ஆ? அவங்கள எதுக்காக தடுக்கிற? ம்? இது ஊர் எடுத்த முடிவு, நாம யாரும் தடுக்க முடியாது. நீ கூட்டிட்டு வர்ற ஒவ்வொரு தலைக்கும் 10,000 ரூபாய் தர, உனக்கு 50,000 ரூபாய் தர. இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்க. இன்னும் 1 மணி நேரத்துல என் வீட்டில் இருக்கிற அம்மன் சிலை கோயில்ல இருக்கணும். புரிஞ்சுதா? ஐயா, இன்னைக்குதான் அம்மன் சிலை வந்திருக்குது. ஒரு 4 நாளாவது வீட்டுல அம்மன் சிலை இருக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொன்னதை செய். முடி பணத்தை. சரிங்க ஐயா, நீங்க சொன்னபடியே செஞ்சிடறோம். போங்க. வாங்க போலாம். இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம உள்ள வந்து நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அம்மன் சிலையை எடுத்துட்டு போங்க. வாங்க. எல்லாரும் வாங்கப்பா. ஐயோ ஐயா வேண்டாம். என்னண்ணே பெரியப்பா? அங்கேயே ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நிறுத்துங்க. என்ன பண்ற நீ? ஊர் எடுத்த முடிவுனாலும் அந்த முடிவெடுக்க ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதே ஜமீன் ஐயாவோட மண்டகப்படி சாமி எங்க வீட்டுக்கு வந்தா இங்க 4 நாள் தங்கணுங்கிறது காலங்காலமா நடக்கிற விஷயம். அதையே நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க? அம்மா, காலங்காலமா நடக்கிற விஷயம்தான். ஆனா இப்பதான் காலமே மாறி போச்சு. இப்போ இந்த சிலையோட மதிப்பு பல கோடி ரூபாய்க்கு மேல போகுமா? அதனால இந்த சிலைய கோவிலுக்கு வெளியில வச்சிருக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சுதா ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஐயா வீட்டுல வைக்க வேணாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏற்கனவே திருடு போய் சிலை இப்பதான் திரும்ப கிடைச்சிருக்கு. மறுபடியும் திருடு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஊர்க்காரங்களா சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம். நீங்க பேசுறது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதையா இருக்கு. திருடனுக்கு பயந்து காலங்காலமா நடக்கிற முறைய நாம மாத்தலாமா? பெரியவங்க இத ஒரு சடங்கு சம்பிரதாயமா பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு சரியான ஒரு காரணம் இருக்கும்ல. எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு நாம மாத்த கூடாது. அப்படி மாத்துனா அது ஊருக்கு தான் கேடா முடியும். இப்ப என்னதாம்மா சொல்ல வரீங்க? ஐயா, சாமிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்க. ராத்திரி பகல்னு தூங்காம சாமிக்கு நான் காவல் இருக்கேன். காவல் இருக்கிறதுனா என்ன சாதாரண விஷயமா? நாளைக்கு சிலை காணாம போயிருச்சுன்னா அதுக்கு நீயா பொறுப்பேத்துப்ப? இந்த ஜமீன் தான் பொறுப்பேத்துக்கும். பெரியய்யா, சிலை காணாம போகாது. அதுக்கு நான் பொறுப்பு. ஏய், நீ பெரிய கோடீஸ்வரியாடி. நீ எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும்
இந்த மாதிரி ஐம்பொன் சிலை கிடைக்குமா? இதெல்லாம் காணாம போனா நம்ம ஜமீன் தான் ஊர் முன்னாடி கை கட்டி நிக்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. சிலைக்கு நான் பொறுப்புனா சிலைய நான் மட்டும் பாதுகாக்க போறதில்ல. அதுக்கு வேற ஒரு ஏற்பாடும் நான் பண்ணிருக்கேன். என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? சிலையோட பாதுகாப்புக்கு நந்தினி மேடம் கிட்ட சொல்லியிருக்கேன். எதுக்கு ஜமீன் வீட்ல இருந்து கால் வருது? ஹலோ, யாரு? மேடம், நான் துர்கா பேசுறேன். துர்கான்னு 2 பேர் இருக்கீங்க. நான் யார நினைச்சுக்கணும்? மேடம், துர்கானா ஒருத்தி தான் இருக்க முடியும். சரி, விஷயத்த சொல்லு. எங்க வீட்டுக்கு கனக துர்க்கையோட அம்மன் சிலைய இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் சிலைன்னு உங்களுக்கே தெரியும். அந்த சிலை 4 நாளைக்கு எங்க வீட்டுல தான் இருக்க போகுது. அதுக்கு போலீஸ் சார்பா நீங்க முறையான பந்தோபஸ்து கொடுக்கணும். முன்ன மாதிரி யாராவது திருடிட்டு போயிட்டா ஜமீன் குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. அதோட அது ஊருக்கும் நல்லதில்ல. அது கேட்க தான் ஃபோன் பண்ணேன். சாமி சிலைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை தான். சரி, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். சரிங்க மேடம். வாங்க மேடம், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். அம்மன் சிலைய பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நிம்மதியா சந்தோஷமா நோம்ப கொண்டாடுங்க. போலீஸ் 2 பேரும் துப்பாக்கியோட 24 மணி நேரமும் சிலைக்கு காவலா இருப்பாங்க. ரொம்ப நன்றி மேடம். திருடங்களுக்கு பயந்து காலங்காலமா நடக்கிற வழக்கத்தை நாங்க மாத்திரமேன்னு எங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. நீங்களே வந்து பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொன்னதும் எங்களுக்கு நிம்மதியாச்சு. ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ஊர் சார்பாவும் எங்க ஜமீன் சார்பாவும் நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஆமா மேடம், சப்பரத்தை இறக்கிட்டு அம்மனை உடனே எடுத்துட்டு போறமேனு சங்கடமா இருந்துச்சு. நீங்க பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, சிலை இங்கே இருக்கட்டும் மேடம். ரொம்ப நன்றிங்க. உங்க நன்றிய நீங்க துர்காக்கு தான் சொல்லணும். மேடம், நான் தான் துர்கா. அவளும் போன்ல அப்படிதான் சொன்னா. உங்க பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கோங்க. இவ எனக்கு போன் பண்ணி பாதுகாப்பு கேட்கலன்னா நான் இதை பண்ணிருக்கவே மாட்டேன். ஆவுடை சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஆவுடை சார், இந்த துர்கா தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னொரு நல்ல விஷயமும் பண்ணிருக்கா. என்ன நல்ல விஷயம்? அவ சாமிக்கு தான் பாதுகாப்பு கேட்டா. ஆனா நான் வீணாவுக்கும் சேர்த்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டேன். கான்ஸ்டபிள்ஸ் 2 பேரும் இங்க இருக்கிற வரைக்கும் சாமிக்கு மட்டும் இல்ல, வீணாவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. காவலுக்கு வெறும்னே ஆள் போடாம அவங்க 2 பேருக்கும் லோடட் கன் கொடுத்திருக்கேன். வெளியாளுங்க யாரும் உள்ள வர முடியாது. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு ரெக்வெஸ்டும் வைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க உங்க ஜமீன் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அம்மன் சிலைய
இந்த 4 நாள் மட்டும் இல்லாம பௌர்ணமி வரைக்கும் இங்கேயே இருக்க வச்சிட்டீங்கன்னா யாருக்கும் சந்தேகம் வராதபடி வீணாவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடாம அவளையும் பாதுகாத்துடலாம். அப்புறம் வீணாவை கொல்ல நினைக்கிற அந்த அக்யூஸ்டையும் கையும் களவுமா புடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம்தான். ஆனா இது நான் மட்டும் எடுக்கிற முடிவில்லை. இந்த ஊர்க்காரங்கிட்டையும் பேசிட்டு சொல்லலாம். நீங்க தான் ஊர் தலைவர், கோவில் தர்மகர்த்தா. நீங்க சொன்னா யாரு மறுக்க போறாங்க? நல்ல ஐடியா தான். யோசிச்சு நல்ல முடிவை எடுக்கிறேன். சரி, ஏதோ முக்கியமான கால் போல இருக்கு. நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். கான்ஸ்டபிள்ஸ், ப்ரொடக்ஷனை கரெக்டா கொடுங்க. எஸ் மேடம். நான் வரேன். வாங்க. ஆயா, சொல்லு. செல்ல என்னாச்சு? என்னோட பிளான் மொத்தமா சொதப்பிருச்சு. உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், உடனே நீங்க அங்க வந்துருங்க. ஆ